அதிகாலை பில்டர் காபி மனம் உங்கள் நாளை இனிதே தொடங்குங்கள். காஃபி வித் ஜீவில் சந்திப்போம். ராமேஸ்வரம் வங்காள விரிகுடா மற்றும் மன்னார் வளைகுடாவால் சூழப்பட்ட ஒரு அழகான தீவு. பல்லாயிரம் ஆண்டுகளாக இது வெறும் மணல் பரப்பையும் அலைகளையும் மட்டுமே கொண்ட ஒரு இடமாக இருந்தது. ஆனால் நம் முன்னோர்கள் இந்த மணல் தீவில் ஒரு பிரம்மாண்டமான கற்கோவிலை எழுப்ப கனவு கண்டார்கள். 12ஆம் நூற்றில் தொடங்கி கோவிலுக்கான கருங்கற்கள் அனைத்தும் ராமேஸ்வரத்தில் கிடைக்கவில்லை. அவை திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள மலைகளிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டன. அங்கிருந்து இந்த கோவிலுக்கான கருங்கற்கள் அனைத்தும் ராமேஸ்வரத்தில் கிடைக்கவில்லை. அவை திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள மலைகளிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டன. அங்கிருந்து இந்த கற்கற்கள் அந்த காலத்தில் 20 முதல் 30 டன் எடையுள்ள கற்களை ஏற்றிச் செல்ல பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அகலமான அடிப்பகுதியை கொண்ட பெரிய மரத்தோணிகளை மற்றொரு நுட்பத்தையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். 2 பெரிய படகுகளை இணைத்து நடுவே அந்த பிரம்மாண்ட தூணை கட்டி தொங்கவிட்டனர். தண்ணீருக்குள் கல்லின் எடை குறைவு என்ற மற்றொரு நுட்பத்தையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். 2 பெரிய படகுகளை இணைத்து நடுவே அந்த பிரம்மாண்ட தூணை கட்டி தொங்கவிட்டனர். தண்ணீருக்குள் கல்லின் எடை குறைவு கரையை அடைந்த கற்களை பல 100 யானைகள் மற்றும் காளைகளை கொண்டு இழுத்து வந்தனர். உயரமான இடங்களுக்கு கற்களை கொண்டு செல்ல மண் சரிவு பாதைகளை அமைத்தார்கள். மணல் என்பதால் ஒரு பக்கம் பாரம் அதிகமானால் கோயில் சாய்ந்துவிடும். எனவே மேற்கூரையின் எடையை தூண்கள் தாங்கும்போது அந்த பாரத்தை மணலுக்கு கடத்தாமல் தரை. ராமேஸ்வரத்தின் 3ஆம் பிரகாரம் உலக புகழ் பெற்றது. இதில் சுமார் 1212 தூண்கள் உள்ளன. ஒவ்வொரு தூணும் 20 முதல் 30,000 டன் பாரம் கீழே இருக்கும் மணலை அழுத்தாமல் இருக்க ஒவ்வொரு தூணின் அடியிலும் மிகப்பெரிய கல்பலகைகளை விரித்து எடையை சமமாக பரப்பினார்கள். இந்த தூண்களை நிலைநிறுத்த லாக் அண்ட் கீ போர்வமகுடம் நம் முன்னோர்களின் ஆழ்ந்த அறிவு நுட்பம் பிரமிக்கவை. ராமேஸ்வரம் கோவில் ஆன்மீக இடம் மட்டுமல்ல. அதிகாலை காபி மனம், மனதிற்கு இனிய தொடக்கம். காஃபி வித் ஜீவி உங்களுக்காக.